காதலுக்கு வழிகாட்டும் சின்னங்களா? அழகுக்கு கோபமே அலங்காரம். நகரமெல்லாம் இரவை பகலாக்கும் ஒளி நிறைந்திருக்கையில், இருட்டிலே மூழ்கிவிட்ட இந்த மாளிகையில் இப்படி கல்லான தரையின் மேல் பூ போன்ற நீ படுத்திருக்க காரணம் என்ன? இது தேவி, கணவன் உயிரோடு இருக்கும் போதே சுமங்கலிகள் பூவையும் பொன்னாபரணங்களையும் வீசி எறியலாமா? எழுந்து அலங்கரித்துக் கொள். ராமனுக்கு மங்கள ஸ்நானம் நடந்து கொண்டிருக்கிறது. என்னை யார் கூப்பிட்டது? உன் வீட்டில் உன்னை கூப்பிட வேண்டுமா? இத்தனை நாளும் இனிக்க பேசி பேசி என்னை மயக்கி ஆட வைத்தீர்கள். தேவி, முதலில் உனக்கு தெரிவிக்காமல் போனது என் குற்றம்தான். இந்த அடிமையை மன்னித்து விடு. இந்த கோபத்தை தீர்த்துக் கொள்ள என்ன வேண்டும் கேள். புதிதாக எதுவும் தேவையில்லை. பழைய வரங்கள், அன்று தேவாசுர யுத்தத்தில் தந்தவைகளை இப்போது தாருங்கள். மறுக்கவில்லை, கொடுக்கிறேன். கேட்ட பிறகு மாறமாட்டீர்களே. கொடுத்த வாக்கு மாறினால் குலதெய்வத்தை ஏமாற்றியதாகும். அது எங்கள் வம்சம் கற்றுக்கொள்ளாத கலை. கேட்க தகாததை கேட்டாலும் கேட்பது யாராக இருந்தாலும் கொடுப்பேன். அன்று விஸ்வாமித்திரரோடு ராமனை அனுப்பும் போது பேச்சு மாறுவதற்கு முயன்றீர்களே. அது பிள்ளைப்பாசம் கைகேயி. சரி, எந்த ராமன் மேல் பிள்ளைப்பாசத்தோடு அன்று நான் வாக்கு தவற முற்பட்டேனோ அந்த ராமன் மேல் பிரமாணம் செய்து இப்போது வாக்குறுதி அளிக்கிறேன். கேட்கலாம் உன் வரங்களை. ஏ பஞ்சபூதங்களே, அஷ்டதிக்பாலர்களே, இதற்கு நீங்கள் தான் சாட்சி. இப்போது நிர்ணயித்த நாளைய முகூர்த்தத்தில் ராமனுக்கு பதில் பரதன் பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும். என்ன? இது என் முதல் வரம். பரதனுக்கு பட்டாபிஷேகமா? கைகேயி, பரதனை புரிந்து கொண்டு பேசுகிறாயா? ராமன் இருக்கையில் பரதன் இணங்க மாட்டான். அதனால்தான் ராமன் 14 வருடங்கள் 14 வருடங்கள் வனவாசம் செய்ய வேண்டும். இது 2வது வரம். கைகேயி, கைகேயி, என் ராமனுக்கு வனவாசமா? சொன்னது நீயா? கேட்பது நானா? என் உயிருக்கு உயிர், என் மூச்சுக்கு மூச்சு, என் பார்வையின் மொழி அந்த ராமனை காட்டுக்கு அனுப்புவதா? முனிவர்களாக இருப்பவர்தான் வனவாசம் செய்வார்கள் கைகேயி. என்றால் அப்படியே செல்லட்டுமே. தாய்ப்பாசத்திலும் வளர்த்த பாசம் அதிகம் என்பார்களே. கோசலை இருக்க உன் கையால் தான் அமுதுண்ண வைப்பேன் என்று வளர்த்த ராமனை காயும் கனியும் உண்ண அனுப்புகிறாயா? நவரத்ன ஊஞ்சல் நோகும் என்று உன் கைகளையே ஊஞ்சலாக்கி தாளாட்டிய ராமனை கண்ணிலும் உள்ளிலும் உறங்கச் சொல்லுகிறாயா? கண்ணே, பாசம் நிறைந்த உன் மனம் ஏன் பாறாங்கல் போல் மாறிவிட்டது? உன் கருணை எங்கே போய்விட்டது? உன்னை கும்பிட்டு கேட்கிறேன். அவனுக்கு சந்தோஷமாக பட்டம் கட்டுகிறேன். ஆனால் ஆனால் என் ராமச்சந்திரனை மட்டும் என்னிடமிருந்து பிரித்து விடாதே கைகேயி, பிரித்து விடாதே. என்ன செய்வது? ஒரே உரையில் 2 கத்தி இருக்க முடியாது. கைகேயி, ராமன் இல்லாமல் போனால் என் உயிர் இருக்காதே. வாக்கு மாறினால் ராமன் உயிர் நிற்குமா? மைந்தன் மேல் ஆணை வைத்து வாக்களித்தீர்கள். மைந்தன் ராமன் உயிரோடு இருக்க வேண்டும் என்றால் அவன் கானகம் செல்லத்தான் வேண்டும். அப்படியா? அப்படியா? அடி இதை மத்வாயினால் ராமனுக்கு நான் சொல்ல மாட்டேன். நீயே சொல். சொல்லி நிர்தாட்சண்யத்தோடு வெளியே அனுப்பு. என் ராமன் கானகம் செல்ல போகிறார். என் உயிரே என்னை விட்டு போகிறது. கைகேயி, தாய்மை இல்லாத பேயே, நான் இறந்த பிறகு என்னுடைய பிணத்தை நீயாவது உன் பரதனாவது தொடக்கூடாது. உன் பரதன் தர்ப்பணம் செய்தால் எனக்கு நரகம்தான் கிடைக்கும். என் ராமன் தான் எனக்கு கண்ணீரால் நீர்க்கடல் செய்ய வேண்டும். ராமா, 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 ராமா.
ஸ்ரீராமர் தங்களை தரிசிக்க வந்திருக்கிறார். வரச்சொல். வணக்கம் தாயே. ராமன் உங்கள் வாழ்த்தை பெற வந்திருக்கிறேன். பிதாவின் வாக்கை காப்பவனாக வாழ வேண்டும். தந்தையாருக்கு உடல் நலம் இல்லையா? அல்லது நான் ஏதாவது தவறாக நடந்தேனா? நடந்து கொள்வாயோ என்று சந்தேகிக்கிறார். அதனால் அவர் ஆணைகளை என் மூலமாக சொல்ல சொன்னார். ஆணையிடுங்கள். உனக்கு பதில் பரதனுக்கு பட்டாபிஷேகம் நடக்க வேண்டும். நீ 14 வருடங்கள் வனவாசம் செய்ய வேண்டும். மன்னரின் ஆணை இதுதான். பெரும் பாக்கியம். மனப்பூர்வமாக சம்மதிக்கிறாயா? இதய தெளிவுடன் என் தந்தையின் ஆணையை தலைவணங்கி ஏற்கின்றேன். பட்டாபிஷேக முகூர்த்தமே உன் பயணத்துக்கும் முகூர்த்தம். நல்ல லக்னம் நலமே செய்யும். வணக்கம். லக்ஷ்மணன், எதற்காக ஆத்திரம்? தகாத கோரிக்கை கேட்டவரை தண்டிக்க வேண்டும். கொடுமைக்காரர்களை பொடியாக்க வேண்டும். உங்களுக்கு வனவாசமா? அந்த பரதனுக்கு பட்டாபிஷேகமா? நான் அதை சகிக்க வேண்டுமா? தம்பி, உருவிய வாளுக்கு யாரை நீ இரையாக்குவாய்? வாக்குமாறாத தந்தை யாரையா? அவர் ஆணையை எடுத்துச் சொன்ன அன்னை யாரையா? எந்த பாவமும் அறியாத தம்பி பரதனையா? யாரை நீ கொள்வதாயிருந்தாலும் நான் தந்தையின் வாக்கை மீறமாட்டேன் என்று தெரியாதா? என்னையே கொன்றுவிடு. அண்ணா, நான் பிறந்ததிலிருந்து யாரை வணங்கி வருகின்றேனோ, யாரை நிழலை போல் பின்தொடர்ந்து பூஜிக்கின்றேனோ, அந்த என் அண்ணனை நான் கொல்ல பிரபுவை வேதனைப்படுத்திய பாவத்துக்கு என்னை நானே அழித்துக் கொள்கிறேன். லட்சுமணா, ஆத்திரம் அழிவை தரும். நீ மடிந்தால் இந்த ராமன் பிழைப்பதெங்கே? தந்தை வாக்கை காப்பாற்றுவதெங்கே? நான் ஒரு மகனின் கடமையை நிறைவேற்ற எனக்கு வாய்ப்பை கொடு. ஆறுதல் அடைவாய். லட்சுமணா, வேண்டாம் சகோதரா, இது உனக்கு அவசியமில்லை. என் வார்த்தையை மதித்து தாய் தந்தையரையும் குருதேவரையும் சேவித்துக் கொண்டிரு. பிரபுவே என் தாய் தந்தை, பிரபுவே என் குரு தெய்வம், பிரபுவே எனக்கு அனைத்தும். பிரபுவின் சேவை இல்லாவிட்டால் மனதுக்கு மாறாக நடந்தவனாவி. லக்ஷ்மணா, உன்னையே அனைத்துமாய் நம்பிக்கொண்டிருக்கிற என் தங்கை ஊர்மிளா கூட உன்னோடு வருகிறாளா? அம்மா, நான் அண்ணன் வழியை ஏற்று நடக்கிறேன். என் மனைவி என் வழியை ஏற்று நடக்கிறாள். ராமா, என் பூஜைகள் எல்லாம் இப்படியாக முடிந்ததா? அக்கா, ராமன் ரகுவம்சத்துக்கு மட்டுமில்லை, அகில உலகத்துக்குமே லட்சிய வாழ்வு வாழும் மார்க்கத்தை இன்று ஏற்கிறான். நேடு புகழ் பெறப் போகிறான். கண்ணீர் விடாதே, தலை நிமிர்ந்த வழி அனுப்பு. லட்சுமணா, இதுவரையிலும் நீ சுமித்ரையின் செல்வன். இனிமேல் ராமனின் தம்பி என்ற தகுதிக்கேற்ப நட. கைகேயி தன் பிள்ளைக்காக ராமனை இன்று கானகம் அனுப்புகிறாள். ராமனுக்கு சேவை செய்ய நீ பெற்ற மகனையே கானகம் அனுப்புகிறாள். அம்மா சுமத்ரா தேவி, உன் தியாகம் வாழ்க. நடந்தன ஸ்ரீராமமூர்த்தி
வனம் நாடியே முனிவனாக நடந்தன ஸ்ரீராமமூர்த்தி. தந்தை வார்த்தை தலைமேற்கொண்டு தர்மம் எல்லாம் மனதில் கொண்டு தலைவியோடும் தம்பியோடும் அரசு நீங்கி நகரம் நீங்கி அயோத்தி ஸ்ரீராமன் வழி கடந்தனர் வனத்தினை தேடி மண்ணும் கலங்க விண்ணும் வருந்த கண்ணீரிலேயே ஆறு பெருக மக்கள் காட்டும் மௌன துன்பம் ஜானகி ராமனை துயர் செய்ய தலைநகரில் கொடி கூட தலை குனிந்து நின்றதே, தலை குனிந்து நின்றதே. ராமா ராமா கண்ணே ராமா விட்டு போகாதே ராமா, என்னை விட்டு போகாதே கண்ணே. இந்த முதியவன் வாக்கை நீ மதிக்காதே, எதிர்த்து நில். உன் பிரிவு என்னால் தாங்க முடியாது குழந்தாய், என்னால் தாங்க முடியாது. மன்னவா பொறுங்கள், எல்லாம் ஈசன் செயல். இல்லை குருதேவா, இது ஈசன் செயல் அல்ல, என் பாவத்துக்கு தண்டனை. குருதேவா, எனக்கு இன்று ஞாபகம் வருகிறது, இப்போது எனக்கு எல்லாம் ஞாபகம் வருகிறது குருதேவா. என்ன தவறு நடந்து விட்டது குழந்தாய்? குழந்தாய், அரசே, நான் பிடிக்க மாட்டேன். தாகத்தால் தவித்துக் கொண்டிருக்கும் என் தாய் தந்தையருக்கு சீக்கிரம் இந்த தண்ணீரை கொண்டு கொடுங்கள். ரவணா, சீக்கிரம் வாடா. அம்மா தாகோ தாகோ. யாரப்பா நீ? நாடாளும் மன்னவன், பெயர் தசரதன். ரவணகுமாரன் எங்கே? புதருக்கு பின் தண்ணீர் சத்தம் கேட்டு மிருகம் என்று ஏமாந்து பானம் எய்தேன். என் பானத்தால் குமாரன் மடிந்து விட்டான். அதே அரக்கனே, என் பிள்ளையை நீ கொன்று விட்டாயா? பிள்ளையை பிரிந்து நாங்கள் இன்று மடிவதைப் போலவே நீயும் புத்திர சோகம் தாங்காமல் மாண்டு போவார். இது சத்தியம். சந்ததி இல்லாமல் வேதனைப்பட்ட எனக்கா புத்திர சோகம் என்று எனக்குள்ளேயே சிரித்துக் கொண்டேன். ஆனால் இப்போது புரிந்தது, என் பிள்ளைகள் எல்லாம் பிரிந்து விட்டார்கள். அந்த சோகத்தாலேயே மாண்டு போகிறேன். ராமா 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 ராமா. ராமனை கண்டேன், ஸ்ரீராமனை கண்டேன், பல நோன்பு செய்த பல நாளே ராமனை கண்டேன். மக்கள் தெய்வம் என்று சொல்லும் என் ராமனை கண்டேன். ராமனை கண்டேன், ஸ்ரீராமனை கண்டேன், பல நோன்பு செய்த பல நாளே ராமனை கண்டேன். மக்கள் தெய்வம் என்று சொல்லும் என் ராமனை கண்டேன். தாடகையை உன் கையால் கொன்று விட்டாயாம், சிவன் இல்லை ஒரு நொடியில் ஒடித்து விட்டாயாம். தாடகையை உன் கையால் கொன்று விட்டாயாம், சிவன் இல்லை ஒரு நொடியில் ஒடித்து விட்டாயாம்.
பரசுராமன் எதிர்த்த போது பங்கம் செய்த தெய்வம் ஐயா. அந்த கதையை சொல்லும் போது இந்த உலகம் மறந்து போகுதையா. ராமனை கண்டேன் ஸ்ரீராமனை கண்டேன், பல நோன்பு செய்த பல நாளே ராமனை கண்டேன். மக்கள் தெய்வம் என்று சொல்லும் என் ராமனை கண்டேன். சாமி சாமி நில்லு நில்லு. ஐயாவே நான் வருவேன், சாமியோடு நான் வருவேன். ஐயாவே நான் வருவேன், சாமியோடு நான் வருவேன். உன் கால் தூசி பட்டதாலே கல்லும் பெண்ணாய் மாறியதா எனக்கு தெரியுமே. என் படகின் மேல கால வச்சா எப்படி எப்படி ஆயிடுமோ. உன் கால் தூசி பட்டதாலே கல்லும் பெண்ணாய் மாறியதா. என் படகின் மேல கால வச்சா எப்படி எப்படி ஆயிடுமோ. என் சாமி உன் பாதம் கழுவும் பாக்கியம் வேண்டுமையா. பூமியிலே நடமாடும் ஆண்டவனே நீ ஐயா. ராமனை கண்டேன் ஸ்ரீராமனை கண்டேன், பல நோன்பு செய்த பல நாளே ராமனை கண்டேன். மக்கள் தெய்வம் என்று சொல்லும் என் ராமனை கண்டேன். சங்கடத்தை தாண்ட வைக்கும் ஆண்டவனே நீ, கங்கை தாண்ட என் படகில் ஏறிக்கொண்டாயோ. சங்கடத்தை தாண்ட வைக்கும் ஆண்டவனே நீ, கங்கை தாண்ட என் படகில் ஏறிக்கொண்டாயோ. உன்னால் ஆகாதது இல்லையே ராமைய சாமி, உன்னால் ஆகாததில்லையே ராமைய சாமி. குகன் குறை தீர்க்க வந்தாயோ ராமைய சாமி. ஹைலேசா ஏலோ ஹைலேசா, ஹைலேசா ஏலோ ஹைலேசா. ஹைலேசா ஏலோ ஹைலேசா, ஹைலேசா ஏலோ ஹைலேசா. ஹைலேசா ஏலோ ஹைலேசா. இறைவனடி சேர்ந்தார். அறிந்தோ அறியாமலோ அவர் மனம் புண்படும்படி நடந்திருப்பேன். அதனால் தான் கடைசி முக தரிசனமும் கொடுத்து வைக்கவில்லை. ஐயோ, அண்ணல் ராமன் இதை எப்படி பொறுத்தார்? அண்ணா, எங்கே போகிறாய்? ராமன் மாளிகைக்கு. ராமன் அங்கே இல்லை. கோசலை மாதாவிடம் இருக்கலாம். அங்கும் இல்லை. பின் எங்கே அம்மா? வனவாசம் சென்று விட்டான். வனவாசமா? ஆம், தந்தையாரின் கட்டளை. கட்டளை? அண்ணன் செய்த அபராதம்? அபராதம் இல்லை, நான் கேட்ட வரங்கள். என்ன வரங்கள்? ராமனுக்கு வனவாசம், உன் பட்டாபிஷேகம். பரதா, இந்த காரியத்தை சாதிக்க நான் எத்தனை பெருமுயற்சி செய்தேன் என்று உனக்கு புரியாது. எல்லோரும் சேர்ந்து என்னை திட்டினார்கள், காது கொப்பளிக்க பேசினார்கள். உன் நலனுக்காக அதை எல்லாம் பொறுத்து கொண்டேன். பரதா, நீயாவது தாயுள்ளத்தின் உணர்வுகளை புரிந்து கொண்டால் எனக்கு அதே போதும். தன் புருஷனையே பலி கொண்ட பாதகி, ராமனை துன்புறுத்தி அரைக்கி என்றாவது நான் நாடாள வேண்டும் என்று உன்னை கேட்டேனா? எதற்கு இந்த வரம் கேட்டாய்? யார் சொல்லி கேட்டாய்? யார் சொல்ல வேண்டும்? கண் திறவாத பச்சிளம் பருவத்தில் அன்று நீ கேட்டுத்தான் பால் ஊட்டினேனா? தூங்காத உன்னை தூங்க வைப்பதற்கு உன்னை கேட்டுத்தான் தாளாட்டினேனா? உன் தந்தை சந்ததி இல்லை என்று தேடி வந்து என்னை மாலையிட்ட போது எனக்கு பிறக்கும் பிள்ளைக்கே பட்டம் கட்டுவேன் என்று வாக்களித்தார். அந்த வாக்கை காப்பாற்றுங்கள் என்று கேட்டேன். தாய் என்றதால் அந்த அதிகாரம் உண்டு. நீயா தாய்? ஆம், என் முற்பிறவிகளில் செய்த பாவத்தின் தண்டனை உன் வயிற்றில் பிறந்தேன். எனக்கு ஆளும் ஆசை இருந்தால் கேட்காமலேயே அண்ணன் தந்திருப்பாரே. பதவி கேட்க உனக்கேது அதிகாரம்? உன் கொடுமைகளை உலகம் மன்னிக்காது, நானும் மன்னிக்க மாட்டேன். இதோ உன்னை கொன்று விடுகிறேன். இந்த பரதன் உன்னை மன்னித்ததாக ஏமாறாதே. ஆனால் அன்னையை கொன்றுவிட்ட கொடியவனை உன் முகத்தில் விழிக்க மாட்டேன் என்று
அண்ணன் ராமன் பேச மறுப்பாரே, அதற்காக விட்டு போகிறேன், நிரந்தரமாக விட்டு போகிறேன். வரதா, இனி இங்கு திரும்பி வரமாட்டேன். கணவனை இழந்து மகனையும் இழந்து எந்த உறவுமின்றி தனியாக மன அமைதியின்றி குமரி குமரி காலமெல்லாம் அழுது கொண்டீர்கள். அண்ணா, இதோ இவள்தான் இதற்கெல்லாம் காரணம். ஆணையிட்டால் இவளை கொன்று விடுகிறேன். ஐயோ, என்னை கொன்று விடாது. அம்மா கௌசல்யா தேவி, என்னை காப்பாற்று, காப்பாற்றம்மா. குழந்தாய், நீ செய்யும் இந்த செயலை ராமன் விரும்ப மாட்டான். ஓ, இந்த நாட்டை விட்டு போய்விடு. ஜானகி, பயங்கரமான கானகத்தில் நாம் படத்தகாத கஷ்டங்கள் பட்டுக் கொண்டிருப்போம் என்று என் தந்தையார் மிகவும் வருத்தப்பட்டுக் கொண்டிருப்பார். லக்ஷ்மணனின் சேவையும் உன் இல்லறம் சித்திரகூட மலைச்சாரல் அழகும் எனக்கு மன நிம்மதியைத்தான் கொடுக்கிறது. இந்த மனச்சாந்தி தரும் வனத்தின் பேரழகை ஒருமுறை என் தந்தையார் கண்டார் எவ்வளவோ சந்தோஷமடைவார். அண்ணா, பரதன் நம் மீது படையெடுத்து வருகிறார். பரதனா? ஆமண்ணா, தன் ஆட்சிக்கு எதிர்ப்பில்லாமல் செய்து கொள்வதற்கு, உங்களையும் என்னையும் கொல்லுவதற்கு. எவன் பொருட்டு நீங்கள் ராஜ்யம் இழக்க நேர்ந்ததோ, எவன் பொருட்டு நீங்கள் வனவாசம் செய்யும்படி நேர்ந்ததோ, அந்த பரதன் கொல்லத்தக்கவன். ஆணை கொடுங்கள். சேனைகளோடும் அவரை சேர்ந்தவரோடும் இங்கே நான் அடித்து ஆட்சி தங்களிடம் ஒப்படைக்கிறேன். தம்பி, ஆத்திரத்தில் கூட சொல்லத்தகாததை சொல்லிவிட்டாய். பரதனுக்கு என் மேல் மிகுந்த பாசம். கனவிலும் எனக்கு தீங்கு செய்யவே மாட்டான். அண்ணா, அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். அண்ணா, என்னை மன்னித்து விடுங்கள். நானா? பரதா, அண்ணா, பரதா, தந்தையார் நலம்தானே? தந்தை இறைவனடி சேர்ந்தார். குருதேவா, தந்தை வாக்கை காப்பாற்றும் தியாகி ஸ்ரீராமன், அண்ணன் வாக்கை அனுசரித்து நடக்கும் உத்தமன் லட்சுமணன், தந்தைக்கு ஈமக்கடன் செய்து மகன் கடமை நிறைவேற்றும் நல்லவன் சத்ருகன். ஆனால் நான் எதற்கும் அருகதை இல்லாத துரதிருஷ்டக்காரன். எல்லாம் இறைவன் திருவுள்ளம். வருந்தாதே பரதா, வருந்தாதே. சகோதரா, தந்தையின் ஆணையை மதித்து அரசன் கடமைகளை நிறைவேற்று. அண்ணா, கடமைகளே இல்லாத எனக்கு அரச கடமை எதற்கு? முழுமதியின் ஒளியால் பனிகால இரவு பிரகாசிப்பது போல் ஸ்ரீராமச்சந்திரனால் பூமாதா சுமங்கலியாக வேண்டும். நான் உங்கள் தம்பி, சீடன், பணியாளன். தாழ் பணிந்து யாச்சிக்கிறேன், அருள் காட்டுங்கள், ராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். தம்பி, தந்தை உனக்கு கொடுத்த பொறுப்பு ஆட்சி, எனக்கு கொடுத்தது முனி சேவை. தந்தையின் ஆணையையும் அம்மாவின் ஆசையையும் இரண்டையுமே சிரமேற்கொள்ள வேண்டும். ராமா, சுயநலப்பே என்னை குருடாக்கி விட்டது. என் கண்களின் ஒளியான உன்னையும் பிரித்தது, என் பரதனையும் பிரித்தது. அயோத்தியையே இருளாக்கி விட்டது. என் மாங்கல்யத்தையும் பறித்து கொண்டது. தண்டனைக்கு கூட அருகதை இல்லை என்று எல்லோரும் என் மேல் பழித்து பேசுகிறார்கள். அது என்னை தீயாக எடுத்துக் கொண்டிருக்கிறது. நான் பொறுக்க மாட்டேன், இதை நான் பொறுக்க மாட்டேன். ராமா, நான் கேட்ட வரங்களை பஞ்சபூதங்கள் சாட்சியாக இப்போது திரும்ப பெற்றுக் கொள்கிறேன். நீ ராஜ்யத்துக்கு வந்து மனசாந்தி தர பிரார்த்திக்கிறேன் ராமா. அம்மா, மன்னியுங்கள். நீங்கள் வரங்களை திரும்ப பெற்றுக் கொண்டாலும் நான் ஆணையை மீறலாமா? நான் ஆணையை மீறிவிட்டால் தந்தைக்கு நல்ல கதி கிடைக்குமா? தம்பி பரதா,
நீ மணிமுடி சூட்டிக்கொண்டு அண்ணா அண்ணா, எனக்கு ஆற்றல் இல்லை, அருகதையும் இல்லை. உங்கள் கருணையால் பெற்ற ஆட்சியை உங்களிடமே ஒப்படைக்கிறேன். வனவாசம் செய்யும் கஷ்டம் உங்களுக்கு கூடாது. தம்பி, கஷ்டமே நேர்மையுள்ளவனுக்கு காலம் தரும் அக்னி பரீட்சை. நான் எனது என்பதை மறந்து தர்மத்தின் பாதையில் நடப்பதே மானிடரின் கடமை. அவான தங்கள் பாதையே எனக்கு கடமைகளை உபதேசித்தது. தாங்கள் வரும் வரையிலும் தங்கள் பாதுகையே ராஜ்ய சின்னமாக விளங்கும். இந்த வரமாவது அருளுங்கள். இந்த பாதுகை சாட்சியாக பிரமாணம் செய்கின்றேன். 14 வருட கெடு முடிந்த கணமே பிரபுவை பார்க்க முடியாவிட்டால் தீ மூட்டி அதில் குளிப்பேன். பரதா, உன் தியாகம் அற்புதமானது. இந்த பரதகண்டம் உள்ள வரையிலும் உன் பெயர் நிலைத்து நிற்கும். குருதேவா, பகை உணர்வுடன் என் தாய் கேட்ட வரம் அண்ணனை காட்டுக்கு அனுப்பியது. பக்தி உணர்வுடன் நான் கேட்ட வரம் அண்ணனுக்கு பாதரட்சை கூட இல்லாமல் செய்துவிட்டது. ராமா சொல்லு. ராமா ராமா ராமா. நிறத்தழகு திருமாறா, உனக்காக நானே உனக்காக இந்த கன்னிப்பூ என்று உனக்காக, உனக்காக நானே உனக்காக இந்த கன்னிப்பூ என்று உனக்காக. புதுமை பெண் இளமனதை தழுவி கொஞ்சம் பாரையா, புதுமை பெண் இளமனதை தழுவி கொஞ்சம் பாரையா. நான் பருவம் கண்ட பெண்ணையா, உனக்காக நானே உனக்காக இந்த கன்னிப்பூ இன்று உனக்காக. லங்கைக்கு என் நன்றாதனே யுவராணி
கண்டு பர்ணசாலையில் நின்னை கண்டு பரவசமானதே என்ன சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல என்ன சொல்ல உனக்காக நானே உனக்காக இந்த கன்னிப்பூ இன்று உனக்காக கனி இங்கு கனிந்திருக்க பார்த்தாயா இனிக்காதா பழக இனிக்காதா நான் கை தொட்டு பழக இனிக்காதா இனிக்காதா பழக இனிக்காதா நான் கை தொட்டு பழக இனிக்காதா முகந்தானே மயக்கும் பொழுதிலே சுகந்தானே மஞ்சள் பூசிய முகந்தானே மயக்கும் பொழுதிலே சுகந்தானே கட்டுடல் தான் காதலின் பள்ளி கட்டுடல் தான் காதலின் பள்ளி மலரும் விழிகள் தான் செவ்வல்லி பழக இனிக்காதா நான் கை தொட்டு பழக இனிக்காதா ஓஹோ நான் கொண்டதொரு கோலத்தை நீ பாரு இவளுக்கு நீ தடையா இவளுக்கு நீ இளையா 10 தலை ராவணனின் தங்கையடி என் வாழோ பல உயிர் குடித்து பழக்கமடி கத்தினால் கீறி கீறி கை கால்களை பிச்சு பிடுங்கி ரத்ததாகம் கொண்டேனே ஆசை தீர்த்து கொள்வேனே ரத்ததாகம் கொண்டேனே ஆசை தீர்த்து கொள்வேனே கத கதவென காமாசினி சுட்டரிக்க வந்தேனே வேதனை குரல் யாரோ எனக்கு வேண்டியவர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள் யார் யார் இந்த கொடுமை செய்தார் கொடிய மானிடர் சகோதரி சூர்பனகை என்னம்மா விபரீதம் ஏன் இந்த கொடுமை யார் செய்தார்கள் இந்த அக்கிரமம் அண்ணா ராமன் மனைவி சீதை அழகுக்கு அழகி அவள் உன் மாளிகையில் உள்ள தேவமங்கையர் எல்லாம் அவள் முன் திரும்பு அண்ணா சீதையை உன் மனைவியாக்க வேண்டும் என்ற ஆசையுடன் நான் நெருங்கிய போது இரக்கமில்லாமல் அவன் என்னை பிடித்து வேதனைப்படாதே ஏற்ற தண்டனை அனுபவிப்பார்கள் தேவதைகளின் முத்துதிரும் சிரிப்பு போல அதன் ஒளியை பாருங்கள் அந்த பொன்மான் எவ்வளவு அழகா இருக்கிறது ஆமாம் தேவி மிகவும் அழகாக இருக்கிறது அதை வளர்க்க வேண்டும் என்ற ஆசையா இருக்கிறது சுவாமி உன் விருப்பத்தை நிறைவேற்றுவது என் கடமை இல்லையா லட்சுமி எங்கே என் வில்லம் அண்ணா பொன்மான் என்பது இதுவரை கண்டிராத புதுமை அதனாக இருக்கிறது வனவாச நினைவாக அத்தைக்கு காண்பிக்கிறேன் லட்சுமணா குடும்பம் நடத்த வந்த பிறகு உன் அண்ணி என்னிடம் வாய் திறந்து கேட்டது இது ஒன்றுதானே அது சரி அண்ணா ஆனால் இது மாயை என்றே தோன்றுகிறது மாயை என்றால் அழித்து விடுகிறேன் இல்லாது போனால் எடுத்து வருகிறேன் அதை பிடிக்க நீங்கள் எதற்கண்ணா நான் போகிறேன் உன் அண்ணி கொண்டு வரச் சொன்னது என்னை நீ ஆசிரமத்திற்கும் அண்ணிக்கும் காவலாக இரு கட்டளை
ஏதோ ஆபத்து போல இருக்கிறது. உடனே போ. அசகாய சூரனுக்கு ஆபத்து? நம்ப வேண்டாம். கலவரம் எதற்கம்மா? இதெல்லாம் அரக்கர் மாயை. அரக்கர் மாயை இல்லை, உன் மாயை. உன் கொடிய நோக்கம் எனக்கு இப்போது புரிகிறது லக்ஷ்மணா. ஒரு தம்பி அண்ணன் ஆட்சியை அபகரித்தான். அவர் மனைவியை நீ... லக்ஷ்மணா, நடக்க கூடாதது எதுவும் நடந்தால் உயிரோடு இருக்க முடியாது. உன் பாப்ப எண்ணம் என்றும் பறிக்காது. தாயே, என்ன பேசினீர்கள் அம்மா? மனதார தங்களையே தாயாக நம்பி வந்தேனே. தினமும் உங்கள் பாதங்களை நான் வணங்கி உங்கள் நல்வாழ்த்துக்களை அடையும் போதில் என் தாயையே வணங்கும் நிம்மதியுடன் திருப்தி அடைந்தேனே. அம்மா, தங்கள் மைந்தனுக்கு இணையானவனை இத்தனை கொடுமையாக நிந்திக்க வாய் வந்ததா அம்மா? என் உள்ளத்தில் துரோகம் இருந்தால், என் உள்ளத்தில் அந்த துரோகம் இருந்தால் இப்போது நான் சாம்பலாவேன். சரி, அண்ணனின் கட்டளையை மீறிய பாவம் என்னை சூழ்ந்தாலும் சரி, இக்கணமே போகிறேன். என்ன நேர்ந்தாலும் இந்த கோட்டை மட்டும் தாண்டாதீர்கள். பவதி பிக்ஷாம் தேகி, பவதி பிக்ஷாம் தேகி. ஏற்றுக்கொள்ளுங்கள். ஏற்றுக்கொள்வதா? இப்படி வந்து கொடு. இல்லையேல் சிவாபச்சார தோஷம் உன்னை சும்மா விடாது. லக்ஷ்மணா, நீயும் வந்தாய். உன் அண்ணியை தனியாக விட்டு எதற்காக இங்கு வந்தாய்? என் கட்டளையை ஏன் மீறினாய்? அண்ணா, என்னை மன்னியுங்கள். இதெல்லாம் அரக்கரின் மாயை. அவளுக்கு என்ன ஆபத்து நேர்ந்ததோ? வா. நான் தசரத மகாராஜனின் மருமகள், ஸ்ரீராமச்சந்திரனின் மனைவி. என்னை காப்பாற்றுவார் இல்லையா?
சீதா 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 சீதாராமனை பிரிந்தாளே அந்த வேதனை தீனில் விழுந்தாரே நாயகி காணாத ஸ்ரீராமன் 4 திசையிலும் அலைந்தாரே சீதா சீதா சென்றது எங்கே திசைகள் எல்லாம் திகைத்ததம்மா சீதா சீதா சென்றது எங்கே திசைகள் எல்லாம் திகைத்ததம்மா வானவெளியினில் போகின்ற ஜானகி சூடிய நகைகளை எடுத்தாள் ஸ்ரீராமன் கண்களில் பட வேண்டும் என ஹனுமன் பார்வையில் எறிந்தாள் நடந்தவர் ஸ்ரீராமமூர்த்தி துன்பமிதே பெரும் துன்பமிதே நடந்தவர் ஸ்ரீராமமூர்த்தி பார் ஜானகி, அந்த நந்தனவனத்தை காட்டிலும் ஆனந்தவனம் என்ன சோகவனம். கண்களுக்கு சுவையூட்டுவதுடன் மனதுக்கும் விருந்தளிப்பது. பதறுவது ஏன்? இங்கு உனக்கு பெருமையை தவிர சிறுமை இல்லை. என்னைப்பார் சுராசுர கிண்ணற கிம்புருஷ கந்தர்வ கன்னியரெல்லாம் தானாகவே விரும்பி வந்து இந்த ராவணேஸ்வரன் அணைப்பிற்கு இயங்குகிறார்கள். ஒரு மானிட பெண் இத்தனை அலட்சியப்படுத்துவது விசித்திரமை. இருந்தாலும் இது ஒரு புது மாதிரியான சிங்கார பிணக்கு போலும். ஆனால் மனமில்லாத மங்கை எனக்கு பிடிக்காது. ஜானகி, இந்த மனசு மாறுவதற்கு 12 பௌர்ணமிகள் கெடு. அது முடிவதற்குள் இணங்கினால் நன்மை உண்டு. இல்லை எப்படியாகுமோ நான் சொல்ல மாட்டேன். கொடியவனே, அவளையிடம் தானா உன் வீண் பெருமைகள்? என் புருஷன் அருகில் இல்லாத போது மாயம் புரிந்து சூழ்ச்சி வழியிலே என்னை அபகரித்த பேடி நீ. அது பேடித்தனமில்லை பைத்தியக்காரி, என் இளகிய நெஞ்சம். உன் புருஷன் இருக்கும் போது நான் கடத்தி வந்தால் அது சகிக்காது அவன் என்னை தாக்க வரலாம். அதன் விளைவு என் கையால் அவனுக்கு மரணம். அப்புறம் என்னவாகும்? உனக்கு கொஞ்சம் கலவரம். அதை கருதியே உன்மேல் கருணையுடன் நான் இந்த ரீதியில் கடத்தி வந்தேன். சுந்தரி, நீயே சிந்தனை செய்தால் எல்லாம் தெளிவாக விளங்கும் உனக்கு. சொல்லுங்கள், அந்த அப்பாவி பெண்ணுக்கு பலத்தையும் பாக்கியத்தையும் எடுத்துச் சொல்லுங்கள். எந்த குறையும் வராமல் உபச்சாரம் செய்யுங்கள். உங்களுக்கு வரப்போகும் பட்ட மகிழ்ச்சி என்ற நினைவுடன் பணிபுரியுங்கள்.